மரமண்டை என்னன்னா மரமண்டை கோழி மண்டை புறா மண்டைனா வச்சுக்கிறீங்க என்னன்னா சேனல் இது? அதாவது பார்த்தீங்கன்னா ரஞ்சித், இங்கே வந்து சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 அடி இருப்பேன். எனக்கே வந்து இங்கே வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து மோட்ரு போடப்படலை, இங்கே தண்ணி எடுக்கப்படலை. இங்கே இருக்க மக்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க ஒரு சூழல் தான் இங்கே வந்து நிகழ்ந்துட்டுருக்கு. இப்போ வந்து இன்னும் போக போக என்ன பண்ணுறீங்க? ஏய் தம்பி, ஃப்ரேம்குள்ளே வந்துட்ட பாரு, கொஞ்சம் வெளியே போடா, நியூஸ் போயிட்டு இருக்கு. அதான் ரஞ்சித்து, ஏய் எந்திரி, நீ முதல்ல எந்திரி. நான் முட்டி போட்டு நான் ஜபம் பண்ணுவியா தம்பி? நியூஸ் போயிட்டு இருக்கு. என்ன இந்த நேரத்தில் என்ன தண்ணி இவ்வளோதான் போகுது, இல்லை கழுத்து வரைக்கும் போகுதுன்ற? இப்படி பரபரப்பாக போட்டால் தான் நியூஸ்லாம் பார்ப்பாங்க. என்னதானே சரி, இது என்ன புயல் காற்று இல்லைன்னா குடலாம் பிஞ்சு போய்க்கிறது? இதெல்லாம் அங்கே கொடுக்குற நியூஸ் சேனலில் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி. இப்படிலாம் நியூஸ் போட்டால் தான் போகும். என்ன டேய், நீ இந்த விஷயத்தெல்லாம் நேரில் பார்த்தா கூட எல்லாம் அவ்வளோ பயம் இல்லையடா. நீங்களாம் நியூஸில் காட்டுறீங்க பார்த்தியா? உங்கள் நியூஸை பார்த்தா பீதியில் பேதி ஆகுது. இந்த பைக்கை கூட மக்களே, இந்த 6.5 அடி இருக்கிற மனுஷனை பார்த்தீங்களா? 6.5 அடி ஆகுவேன். இவனுக்கு வந்து காலு கீழே போகிற தண்ணி வந்து ஒரு கழுத்தளவுக்கு இருக்குதான். இந்த வாட்டிலாம் இந்த ஏரியா பக்கம்லாம் வந்துன்னு வச்சுங்க, மைக் எடுத்துன்னு அடிச்சு சா வச்சுக்கேன். அதாவது போடா போடா அங்கே வேண்டா. ஏய் இன்னொருத்த 2 பேர் மைக்கு பிடிச்சி பேசினுங்கிறான். இந்த வாரம் நடி. என்னடா தண்ணி போப்போ அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளோ பேர் காப்பாற்ற வேண்டியது இருக்கு. டே அங்க பாரா, ஒரு அண்ணன் கூட எடுத்துக்கின்னு வரா. கண்டிப்பா குழந்தை தானே இருக்கும், சேவ் பண்ணிடலாம்டா. நம்ம வாங்க 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 வாங்க, குழந்தைலாம் சேவ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நான் காசு கொடுத்து வாங்குறது. காசு கொடுத்து வாங்க? ஆமா, புரியல. என்ன இது ப்ரோ? 3 நாள் முன்னாடியே மழை வரேன்னு சொல்லிட்டாங்க. அதான் சரக்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். ஆனா ஃப்ரிட்ஜ் அச்சுன்னு போயிடுச்சு. விடுவேண்ணா, அண்ணன் கொடியில சேவ் பண்ணி தூக்கின்னு வந்துட்டேன். அப்போ இது குழந்தை இல்ல, சரக்கு தான். ஆமா ஆமா ஆமா. கூட என்ன பிராண்ட் வாங்கி வச்சுக்கிறேன்? பிராண்டா? பாரு பாரு பாரு. ஐயோ, நான் தூக்கி போட்டா போ அடிச்சுன்னு. நீ அந்த தண்ணி அடிச்சாலும் சரி, இல்ல அவன் தண்ணியில அடிச்சுன்னு போய் செத்தாலும் சரி, எப்படியா சாவட்டும். அவன் தண்ணியில செத்துன்னு இருக்கான். டேய் அப்புறம் அவன் அம்மா வரான், கையில போடுவான் அம்மாக்கு. மழை வேற பெஞ்சிக்குது, தண்ணி வேற ஏறிங்குது. பயமா இல்லையாண்ணா உனக்கு? ஏய், இதையெல்லாம் போய் பயந்துருக்கிற. மழை நீச்சுன்னா தண்ணி காணா போட போகுது. அதுல என்னடா பயங்குது? கடையும் இல்ல, துன்றதுக்கும் ஒண்ணு இல்ல. நீ ஏய், இந்த நேரத்துக்கு தான் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒண்ணு ஹெலிகாப்டர்ல வருவாங்க, இல்லன்னா போட்ல வருவாங்கடா. சொன்ன மாதிரியே போட்டு வந்து பண்ணா வந்துச்சா? வந்துட்டானு பேர். டேய் ரஞ்சித், எங்க வர்றா? 2 பேரும் இவ்வளவு தண்ணியில நின்னுக்கிறானுங்க. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாட்டுக்கு பொட்டலம் முடுவோம். சாப்பிட்றதுக்கு பொட்டலமா? அதெல்லாம் நாங்க எதுவும் வரலையா? பொட்டலத்துல அப்ப முன்னாடி இரவுல குத்திட்டீங்களா? நாங்க சாப்பிட்றதுக்கு பொட்டலம் எடுத்து வந்தவங்களுங்க. நாங்க சுத்தி பார்க்க வந்தவங்க. ஏண்டா, அங்கங்க சூக்குள்ள எல்லாம் தண்ணி போயிடுது, நீங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அப்படியே வேலைச்சேரி வழியா அப்படியே போய் ஓயமா இருப்போம்ல, அதான் வந்துருக்கோம். ஜாலியா இருக்கல, போட்டுதான் தானே சுத்தி பார்ப்பேன். ஐயோ, நான் வீட்டுல சும்மா தானே இருந்தேன். நீதான் சுத்தி பாலன்னு கூட்டு வந்த. இப்ப நீச்சல் தெரியாம சாவுடா. போட்டே என்ன தள்ளி விட்ட? அதுல ஏறி போயிருக்கலாம். போனா நீ ஒன்னே கவலைப்படாத. அவர் ஹெலிகாப்டர்ல சுத்தி இருக்கு, ஏதோ ஹெலிகாப்டர் உள்ள போடா. இப்படி கேட்கிறேன். ஏதோ இருக்க பாறா. நான் துன்றதுக்கு எதுவும் போடலண்ணா, துண்டு போட்டுதானா. கீழே போடாத. இதான் வரணும். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் நார்த். ஏய் பீச்ல நிக்கல, கிளம்பு கிளம்பு. ஏய் நீங்க ரெண்டும் என்னடா பண்ணுகிறீங்க? சார் புயல் கரையை கடக்க போகுது சார் இந்த டைம்ல. அதான் இருந்து பார்க்கணும் சார். அதை என்ன புயல் கரையை கடக்குதுன்னா பைக்ல கடந்து போதா இல்ல நடந்து கடந்து போதா? அது மேல காத்தோட காத்தா போகுதுடா. அதெல்லாம் போகும்போது ஒரு காட்டு போயிட போகுது. இங்க வந்து கூடாது, கிளம்பு. சார் அது என்ன காட்டினா சரி, நாங்க ரீல்ஸ்ல காட்டணும் சார். அதை ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நியூஸ்ல ஹெட்லைன்ல வந்து போறீங்களா? இங்க நிக்காது, கிளம்பினா. சார் எந்த லைன் இருந்தாலும் சரி சார், நாங்க நேர்ல பார்க்கணும் சார். அப்படியா? பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதான் இப்ப 2 பேரும் சேர்ந்து துடிச்சு நிக்கிறீங்க. சரி, நான் காட்டுறேன் உங்களுக்கு புயல. அதை பத்தி என் மேல கருப்பாகுதா? நானே புயல டியூட்டி போட்டாங்க, வெறுப்புல சுத்தி நிக்கிறேன். இவ்வளவு ரீல்ஸ் எடுக்கிறேன், மயிர் எடுக்குன்னு சொல்லிட்டு வந்து சுத்தி நிக்கிறாங்க. என்ன போல நீங்க? நேத்து பக்கத்து ஃபுல்லா தண்ணி, அவன் வீட்டுல இருக்கிற கப்பல் மாதிரி எல்லாம் மதுக்குது. மோட்டர் எடுத்துன்னு வந்து வண்டி ஈத்தானுங்க, ஃபுல்லா போச்சு தண்ணி. வண்டி ஏத்துக்கிச்சு, எடுத்துன்னு வந்து பக்கத்துல விட்டானுங்க. பக்கத்து தெரு யார் தெரு? அண்ணன் தெரு.
அண்ணன் தெருலையும் மெதுக்குது. உடனே ஒரு செகண்டில் கம்ப்ளைண்ட் பண்ண பாரு இழுத்தானுங்க. 4வது தெருலேருந்து போய் தண்ணியை விட்டானுங்க. அப்படியே ரவுண்ட் ஆன மாதிரி வந்து தண்ணி. கட்சியில் பார்த்தா இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மூழ்கிறானுங்க நம்மகிட்டே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். யோ என்னய்யா ஆரி போன்ட்டியை போட்டு குத்துங்கிற? ஆரியா பின்ன நாரியா? சூடாதான்டா போட்டு குத்தேன். சரின்ட்டு இது போச்சுன்ட்டு வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா வரி விளம்பரம் மாதிரி கேபிளை கட் பண்ணி போடுறானுங்க. அது அந்த கேபிளே கொளுத்து போட்டு போகலாமே. இது ஒரு தலைவலியாக போச்சு. சரி ஃபோனை பார்க்கலான்னா சிக்னல் இல்லை, சரி படத்தை எடுத்து பார்க்கலான்னா சார்ஜ் காலி, கரண்ட்டும் போகுது. இவனுங்களாவது பரவாயில்ல, தூர போட்டா கேபிளை கட் பண்ணுறானுங்க. அவனுங்க மழை அப்படியே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுதுனாலே போதும் கட் பண்ணிடுறாங்க, மொத்தத்தையும் அவள் தான் கட் பண்ணிடுறானுங்க. எதுக்கும் போகிறதுக்கு முடியாமல் போகுது. யோ என்னய்யா ஆரி தான் போடுவியா? சூடாவே போடுறதுக்கு முடியாது அவனால. ஏய் ஏந்திர ஏந்தா மட்டும் போட்டுருவானா? ஏண்டா டீயை வாங்கணுமா குச்சமா அதுக்கப்புறம் கதை பேசினா பரவாயில்ல, வாங்கி வச்சுக்கின்னு ஊரா முட்டு கதை ஊரு கதை எல்லாத்தையும் பேசி டீ ஆற விட்டுறீங்க. அப்புறம் வந்து டீ சூடு இல்லைன்னா என்னடா பண்ண முடியும்? என்ன கிளைமேட் இது? டிசம்பர் மாதம் மழை பெஞ்சு சில்லுன்னு இது. சூடு இல்லைன்னா உங்களாட்டே 10 சிலிண்டர் காலி ஆகுற மாதம். யோ ஓ பாரு மேலே கை வைக்கிற பாய்லரி உன்னையும் கொளுத்துற ஆளை போட்டு வர இரு. ஓ கூட்டினாடா படா பார்த்துறேன் நானு. ஏய் கொஞ்சம் தாண்டா இது பால் காலி பண்ணிட்டு கிளம்பி நேரப்பட்டா. அது சரி நீ டீயை குச்சியா கிளாஸை போட்டு கிளம்பி போ. வேற நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஓனர் லீவும் சொல்ல மாட்டான், ஒன்றும் சொல்ல மாட்டான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னா லூசு பையன் மாதிரி பேசுவான் அவன். சரி வேறு வழி இல்லை, அவனுக்கு தான் ஃபோன் போட்டு ஆகணும். ஹலோ சொல்லியா? என்ன வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கேண்ணே, இன்னைக்கு வேலை இருக்கா இல்லை லீவா? என்னது வேலை இருக்கா இல்லை லீவாவா? இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஏகப்பட்ட வேலை பெண்டிங்கில் இருக்குது, லீவான்னு கேட்டுட்டு இருக்க? இல்லைண்ணா இங்கே முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குண்ணே, வெளியே வர முடியலண்ணே. என்னது முட்டி வரையும் தண்ணி இருக்கா? யோ நான் இப்போதான் வீட்டை எதிர்க்க பார்க்க சுத்தமாக ஒரு பொட்டு தண்ணி இல்லை, பசங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு, நீ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது ஒரு சொட்டு தண்ணி இல்லை? எங்கே அமெரிக்காவில் இருக்கானே? ஓ இங்கே பஸ்ஸு இல்லை ட்ரெயின் இல்லை, பைக் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா சப்வே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. கரண்ட்டு கம்பெல்லாம் அறந்து கிடக்குது. ஏன்னா மாட்டி செத்த நீயா துட்டு தர போகிற, வேலை செஞ்சாலும் ₹1 தர மாட்டேன் நீ. ஹலோ தம்பி இருக்கே இல்லையா? இல்லைண்ணே மியூட்டில் வந்துச்சுண்ணே, வேற ஒன்றும் இல்லைண்ணே. சரி சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு வா. சரிண்ணே வரண்ணே. இந்த ஓனர்கிட்ட டைரெக்டாக வேலை செய்யக்கூடாது. மழை அச்சாலும் சரி புயல் அச்சாலும் சரி லீவே விட மாட்டானுங்க. ஏண்டி குடிங்க சுடு தண்ணி வச்சியா? அதோ குடத்துல இருக்கு பாருங்க, அதை எடுத்து குடிங்க. எங்க இது உங்கள் ஊரில் சுடு தண்ணியா? ஏண்டி இது பச்சை தண்ணிடி, சுடு தண்ணி வைக்க சொன்னா வைக்கி, அதை விட தேவலாம் பேசிட்டு இருக்காத. அம்மா வெறுப்பேத்தி. மழை காலம் வந்தாலே போதும் இந்த மனுஷனுக்கு, சுடு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு உசுரை வாங்கிடுவாரு. என்னங்க சாப்பிட்றீங்களா? ஏய் என்னை பார்த்தா சாப்பிட்ற மாதிரி சேர்த்து ஃபோன் தான் ஒன்றுங்கிறேன் போ. என்னங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வரீங்களான்னு கேட்டேன். சுடு தண்ணிதா இப்போ தானங்க வச்சேன். இது இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சு அதுவா? ஏய் நான் அது ஆறி போயிருக்கு, போ புதுசா சுடு தண்ணி போ. சுடு தண்ணி பைத்தியமே. அம்மா என்னம்மா ஆச்சு, உங்க தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, மழை ஒரு இதுவாக இருக்க, அதான் தொண்டை கரகரன்னு இருக்குமா. ஏய் சுடு தண்ணி வச்சு குடிக்க சொல்லி எல்லாம் சரியாயிடும். யார் பார்த்து பிச்சைக்காரனா? இல்லம்மா என் வீட்டுக்காரன். ரெண்டும் ஒன்று தான். ஆமா ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனேம்மா, என்ன ஆச்சு? ஆட இந்த ஹவுஸ் ஓனர் 10ஆம் தேதி ஆனால் வந்து வாடகை கேட்குறாண்டியா, 31 வாங்கிக்கனா வாங்கிக்க மாட்டேன். சுடு தண்ணி வச்சு குடிக்க சொல்லு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். டேய் என்ன பிரச்சனை முதல்ல உனக்கு தெரியுமா? என்ன ஏய் மழை காலத்தில் என்னென்ன பிரச்சனை வரும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். சுடு தண்ணி வச்சு குடிக்க சொல்லு, அது எல்லாமே சரியாயிடும். ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை, அதுக்கு சுடு தண்ணி வச்சா சரியாகுமா? லூசு பையில. யாருமா திரும்ப? அதே சுடு தண்ணி பிச்சைக்காரன் தான்மா. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொல்லி வச்சா இல்லையாடி? இப்போ இருக்கு பாருங்க, போய் குளிங்க போங்க. சூடாகுதா? இல்லைன்னா திரும்பி வைக்க சொல்லுவேன். சூடாக தான் இருக்கு போங்க. ஏய் கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு எடுத்துவாடி. எங்க இப்போதானங்க வச்சேன். ஏய் இப்போதானே குளிச்சுட்டு வந்தேன், திடீர்னு 2 பாத்ரூம் வர மாதிரி இருக்குது, அதான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்துவா போ. நீங்க வண்டி கழுவுறதுக்கு கேட்டா பரவாயில்ல, ஆனா நீங்க ஏய் இந்த கழுவுறதுக்குலாம் கேக்குறீங்க. ஏய் குளிர்காலண்டி என்ன பண்றாங்களா, கூலிங்கான தண்ணி எல்லாம் பட்டா ஒரு மாதிரி அப்படியே கூச்சமா இருக்குது. நீ இப்போ சுடு தண்ணி வச்சு எடுத்துவா, அப்பதான் இதமா இருக்கும். வைக்க முடியாது போடா. ஏய் என்னடி ஆம்பளை வயசுல பேசுறா? வைக்கிறேங்க, சீக்கிரம் வச்சு எடுத்துவாடி அர்ஜென்ட்டா. இந்த நாதாரிக்கு சுடு தண்ணி வச்சு பாதி சிலிண்டர் தீர்ந்து போச்சு. இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கோம். நேற்று நைட்டு பெஞ்ச மழையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக தனியாக இருக்கு.
இங்க மக்கள் வந்து அத்தியாவசிய பொருளுக்காக வெளில வந்திருக்காங்க போல. அவங்க யார் என்னன்னு கேட்போம். சார் உங்க பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? என் பேரு குப்புசாமி. என் பேர் குமாரசாமி. சார் இங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இது எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன பண்றது, வருஷம் மழை வருது, நாங்க இப்படிதான் கிராஸ் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வரோம். நெஞ்சு வரைக்கும் அந்த தண்ணி என்னடா, ஆனா வாங்கிட்டு வந்துட்டான். சார் உங்க கோரிக்கையா நீங்க என்னதான் வைக்கிறீங்க? என்ன வைக்கிற கோரிக்கை, மோட்ரு போட்டு வாட்டர் எடு, இப்பதான் நாங்க போய் போட்டுருவாங்க. வாங்குற இல்ல 10 ரூபா 20 ரூபா எடுத்து கிளியர் பண்ண, இல்ல பிரிட்ஜ் போடு. ஓஹோ, பிரிட்ஜ். நாங்க இப்படி ஏறி போயிட்டு அப்படி வாங்கிட்டு இப்படி ஏறி வந்துடுறோம். சார் நீங்க முடிவா என்ன எதிர்பார்க்குறீங்க? முடிவா என்ன எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுங்க. ஃப்ரீ பஸ் இல்ல ஃப்ரீ போட்டு கொடுங்க. போட்டு. ஆமா, இல்லைன்னா சரக்கு டோர் டெலிவரி பண்ண சொல்லு. என்னடா நாங்க சாப்பிட்டு வீட்லயே சேஃப்டியா படுத்துப்போம். என்ன இல்ல இப்ப சரக்கு வாங்கி வந்து நாங்க மூலிகை செத்துட்டா எங்க உசுறு போனா நீ தருவியா? சொல்றா மைக்காரா, நீ தருவியாடா? இந்த குடிகாரரோட கோரிக்கை நிறைவேறதான்னு பார்க்கலாம். மரமண்டல் செய்திகளுக்காக உங்கள் அருண். யோ யோ நான் எப்படி இரும்பு என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைடா, சும்மா கிளைமேட் வேற அப்படி இருக்கா, அதனால தான் இரும்பு வருது, வேற ஒன்றும் இல்லை. யோ என்ன இருக்க போகுது, முதல்ல போய் டாக்டர் போய் பாரியா முதல்ல. ஏய் நல்லா பிறந்ததுலேருந்து டாக்டரே பார்த்தது இல்லைடா. டாக்டரை பார்த்து அவருக்கு வேறு பீஸ் கொடுத்து யார் இது பண்ணுறது, எல்லாம் மாத்திரை போட்டா சரியாயிடும். மாத்திரை போட்டா சரியாயிடுமா? இவன் இரும்புறத பார்த்தா நமக்கே இருமல் வந்துடும் போல, அந்த அளவுக்கு இரும்புறாப்பா. சரி மழை காலம்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லுது. போறது எந்த பெரியவரே? நீயா? ஆமாண்ணா, என்ன புள்ள பிடிக்கிற மாதிரி போயினுக்கிற போத்தீங்க? கொஞ்சம் ஜுரம் அதான் போயிட்டு. இப்பயாவது டாக்டர் கிட்ட போனோன்னு ஒரு அறிவு வந்தது. டாக்டருங்கெல்லாம் செத்தாலும் போக மாட்டேன். செத்தாலும் போக மாட்டியா? இப்போ மம்முட்டி அந்த மாதிரி போட்டு நீ பேர் கிளம்பிட்டாப்பா? மெடிக்கல் ஷாப் போயிட்டு இருக்கேன்டா. மெடிக்கல் ஷாப்புக்கா? யோ ஃபீவர் வேற ஹெவியா இருக்கும் போல, போய் டாக்டரை பார்த்து ஏதாவது மாத்திரை எதிர் வாங்கி போடு, இல்லை ஊசி போடியா? ஏய் அதெல்லாம் மளிகை கூட அந்த பக்கம் ஒதுங்க மாட்டேன், விட்டா கச்சிரும் போலியே. யோ நீ கிளம்பு நீ வேற எங்கன்னா போய் ஒதுங்க. என்ன இப்படி இரும்புறான், ஃபீவர் வேற இவ்வளோ இருக்குது, நம்ம அசால்ட்டாக மாத்திரை வாங்கி போட போகிறான். என்ன போஸ்ட் விட்றானுங்க தம்பி, இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நீங்க பேசியிருந்தீங்களா? யாரு நேற்று கூட ஜுரம் ஆமா, சொல்லிட்டு? ஃபீவர் ஓவர் ஆயிடுச்சு சொல்லிட்டு இறந்துட்டாரு அவரு. அடா பாவி, இவனை போய் நேற்று டாக்டரை பார்க்க சொன்னடா. இவன் செத்தாலும் டாக்டரை பார்க்க மாட்டான்னா, இப்ப செத்தே போயிட்டானே. அங்கன்னா மெடிக்கல்ல போலீஸ் ஜீப் வந்து நிற்குது.